இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த வருஷம் 7 எழுதிய நாட்கள் அடுத்தது என்ன செய்கிறங்கிற ஒரு யோசனையில் இருப்பீங்க. இப்போ அவங்களுக்கான ஒரு பிளானிங் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இப்போ நான் இதில் மெயினாக கதைக்க போகிறது, இங்கே அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம், அதாவது நல்லா விளங்கி கொள்ளுங்க. இது ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் செய்ய நான் எதிர்பார்க்குறேன். ஒரு 10 தொடக்கம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இங்கே நாம் 7 எழுதினாக்கள் இந்த எழுத முடிச்சுட்டு இருக்கிறாக்களை நாம் 3 கேட்டகரியாக யோசிக்க போகிறேன். சரிதானே? அப்போ 3 கேட்டகரியாக நாம் பிரிக்கிட்டு இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அடுத்தது என்ன செய்யலாம் அங்கிற ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். சரி, உங்களுக்கு தெரியும் 7 எழுதினத்தை வச்சு நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் உங்களோட பேப்பரில் நீங்கள் காட்டின பர்ஃபார்மன்ஸை வச்சுக்கொண்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த எந்த கேட்டகரிக்குள்ளே வர போகிறீங்கன்னு சொல்லி. ஏன்னா உங்களுக்கு இதுவரை காலமும் உங்களோட முடிவுகள் எடுக்கிறதுல உங்களோட பெற்றோர் பெரும் பங்கு செலுத்தியிருப்பாங்க. இதுக்கு பிறகு இருக்கிற இந்த காலம் இது உங்களோட ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். அப்போ இதில் தான் நீங்கள் சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற ஒரு காலம். அப்போ இதிலிருந்து நீங்கள் எடுக்க போகிற முதல் முடிவு எப்படி இருக்க போகுதுங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னால், நீங்கள் எக்ஸாம் பேப்பர் செஞ்ச முறை அல்லது நீங்கள் செஞ்ச அளவை வச்சுக்கொண்டு நாம் இந்த 7 எழுதின ஆக்களை மொத்தமாக 3 வகைக்குள்ளே கொண்டு வர போகிறேன். நான் முதலாவது சொன்னேன், நாம் சொல்லுவோம் 7 எழுதி போட்டு இருக்கிறதுல முதலாவது வகையை நாம் சொல்லியிருக்கலாம். இதில் ஒரு பகுதியின ரிப்பீட்டர்ஸ், மீண்டும் 7 எழுதுவதற்கு தயாராகி கொண்டு இருப்பீங்க. அப்போ அவங்கள ரிப்பீட்டர்ஸ்ங்கிற பகுதிக்குள்ளுக்குள்ளே கதைக்க போகிறோம். ரெண்டாவது வகை நான் சொல்கிறேன் ஹையர் ஸ்டடீஸ். இப்போ 7 எழுதிட்டு நீங்கள் 7ல் நல்ல திருப்தியாக இருக்கிறீங்க, அப்போ ஹையர் ஸ்டடீஸுக்கு போக போகிறீங்க. இந்த ஹையர் ஸ்டடீஸுங்கிறது கொண்டு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் ப்ரைவேட் டிகிரி எடுக்கிறதுக்குரிய ஒரு இதாக இருக்கலாம், அல்லது அது தவிர்த்து ஏதோ ஒரு முறையில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உயர்கல்விக்கு போக போகிறீங்கன்னா அவங்கள எல்லாரையும் என்ன செய்வோம், ஹையர் ஸ்டடிக்குள்ளே கொண்டு வருவோம். இவங்க மீண்டும் என்ன செய்ய போகிறது இல்லை, A லெவல் படிக்க போகிறது இல்லை. அடுத்த வகை நான் சொல்கிறேன் ஜாப் வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆக போகிற ஆக்கள். ஜாப் வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆகிற ஆக்கள், அதாவது சிலர் 7க்கு பிறகு அவங்களோட படிப்பை மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன செய்ய போகிறாங்க, சிலர் வேலையை நோக்கமாக கொண்டு போக பார்ப்பாங்க. இப்போ அவங்களையும் நான் என்ன செய்ய போகிறேன், கதைக்க போகிறேன். இதில் முதலாவது வகையை நாம் ஆரம்பத்தில் ஒரு ஷார்ட்டாக பார்த்துக்கொள்வோம். ரிப்பீட்டர்ஸுங்கிறார்கள். இப்போ இது வரைக்கும் நீங்கள் நல்ல முயற்சி செஞ்சு படிக்கிருப்பீங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் நீங்கள் படித்ததை வச்சு இது வரைக்கும் என்ன பிழை விட்டு இருக்கிறீங்க, ஏன் நீங்கள் ரிப்பீட் செய்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. நீங்கள் இப்போ ரிப்பீட்டர்ஸாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன காரணம், அப்போ அந்த மிஸ்டேக்ஸை முதலாவது என்ன செய்யுங்க, அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ முதலாவது நீங்கள் படித்ததுக்கு ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் முதலாவது விஷயம் என்னென்னால், ரிப்பீட்டர்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால், இதில் நீங்கள் என்ன செய்யணும், இதில் நீங்கள் விட்ட மிஸ்டேக்ஸுகளை அனலைஸ் பண்ணுங்கள். என்னென்ன மிஸ்டேக் நாம் செஞ்சதால் நாம் இந்த ரிப்பீட்டர்ஸாக வந்திருக்கிறோம், மீண்டும் முறை ட்ரை பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சுங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன செய்யணும் என்றால், நீங்கள் உங்களோட என்ன பாடமாக இருந்தாலும், ஆர்ட்ஸாக இருக்கலாம், காமர்ஸாக இருக்கலாம், எக்ஸ் பயோ எதுவாக இருந்தாலும், நீங்கள் முதலாவது உங்களுக்கு கம்ப்ளீட்டான நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த பாடத்துக்கும் ஒரு நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 10 நோட்ஸை வச்சுக்கொண்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பாடத்திலேயே ஒரு குழப்பம் இருக்கும். பொதுவாக இப்போ எல்லா பாடத்துக்குமே கவர்மெண்டால் வெளியிடப்பட்ட ரிசோர்ஸ் புக் இருக்குது. அப்போ அந்த ரிசோர்ஸ் புக்கையே நீங்கள் மெயினான சோர்ஸாக பாவிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க, ஒரு நோட்ஸை உங்களுக்காக தேர்வு செஞ்சு கொள்ளுங்கள். இப்போ அனலைஸ் பண்ணுங்க உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையை. ரெண்டாவது ஒரு நோட்ஸை தேர்வு செய்யுங்க. மூன்றாவது விஷயம், மீண்டும் ஒருக்கா தியரியை படித்து கொள்ளுங்க. ஒரு தரம் ஒரு 1 மந்த் போகலாம், 2 மந்த் போகலாம், அல்லது 3 மந்த் போகலாம். ஒரு தியரி ரிவிஷன் ஒன்று செய்யுங்க. இந்த தியரி ரிவிஷன் செஞ்சுட்டு இதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன செய்யுங்க, பேப்பர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்னென்றால், இந்த செகண்ட் சை அல்லது தேர்ட் சையாக இருக்கலாம், ரிப்பீட்டர்ஸ் உங்களோட சுய கற்றல், அதாவது செல்ஃப் ஸ்டடியில் மெயினாக அதிக கவனம் செலுத்துங்க. சரிதானே? அப்போ செல்ஃப் ஸ்டடியில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீங்களாக இருந்தால் உங்களோட அடுத்த கட்டம் என்ன செய்வீங்க, உங்களுக்கு ஒரு தேவை வருகிறது, நீங்கள் செல்ஃப் ஸ்டடி செய்யக்குள்ள சில தெளிவுகள் தேவைப்படுதுன்னா மட்டும் ஒவ்வொரு பாடத்துக்கு ஒரு கிளாஸ், தேவைன்னு சொன்னால் 2 கிளாஸ் மேக்சிமம் உங்களுக்கு இன்னும் தேவைப்படுகிறது. இல்லை சில விஷயங்கள் நான் தேடிக்கொள்ளணுமாக இருந்தால் இன்னும் ஒரு கிளாஸை எடுத்துக்கொள்ளுங்க. அதை விட கூட நீங்கள் என்ன செய்யுங்க, அலையாதீங்க, இங்கே அங்கே இங்கே என்ன செய்யாதீங்க, அதிகமான இடங்களில் தேடி போய் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு இடம் போதும். படிக்கிற யாரும் படித்தாலும் நீங்கள் படித்ததை என்ன செய்யலாம்,
எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த விஷயத்தையும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. ரிப்பீட்டர்ஸுக்கு நான் தனியாக இன்னும் ஒரு வீடியோ போடுறேன், அது பின்னுக்கு. நான் இந்த வீடியோவில் மெயினாக கதைக்க வந்தது இந்த ஹையர் ஸ்டடி செய்கிற ஆட்களுக்கும் ஜாப் வேர்ல்டுக்குள்ளே என்டர் பண்ண இருக்கிறவங்களுக்கும் தான் மெயினாக கதைக்க வரேன். அப்போ இவ்வளவு விஷயத்தையும் ரிப்பீட்டர்ஸ் எடுத்து நீங்கள் உங்களோட வேலையை மீண்டும் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்கள். இவ்வளோத்தோட நான் ரிப்பீட்டர்ஸில் விஷயத்தை முடிக்கிறேன். இவங்களுக்கு இன்னும் ஒரு தனியான வீடியோ நான் அடுத்த வீடியோவில் செஞ்சு போடுறேன். சரி, இருக்கட்டும். இப்போ நான் இவங்க 2 பேரையும் கொமனாக கதைக்கிறேன். இந்த 2 துறையாருக்கும், அதாவது இதுக்கு பிறகு நீங்கள் A-level முடிச்சிட்டீங்க, உங்களோட உயர்கல்வியை தொடர இருக்கீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் சில விஷயங்களை கருத்தில் கொள்ளணும். ஏனென்றால் இந்த தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எதிர்நோக்கிற ஒரு பிரச்சனை, யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது யூனிவர்சிட்டிக்கு போனால் இல்லை இலங்கையில் இருக்கிற அதிகமான ஹையர் ஸ்டடீஸ், நான் சொல்கிறேன் பெரும்பாலும் 98% சொல்லலாம். இப்போ 98% ஹையர் ஸ்டடீஸ் டிகிரி வந்துட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு தெளிவான ஒரு ஆங்கில அறிவு தேவை. அப்போ ஆங்கில அறிவுங்கிறது ஆக முக்கியம். இதே போல் இப்போதைய கரண்ட் வேர்ல்டில் வந்துட்டு நாம் ஸ்டேபிள், அதாவது நின்று பிடிக்கணுமாக இருந்தால் நமக்கு என்ன தேவைப்படும்? ஐடி அறிவு ஒன்றும் தேவைப்படும். அப்போ இந்த 2ஐயும் கட்டாயம் என்ன செஞ்சுவிடுங்க, வளர்த்து கொள்றதுக்கு அதிகமான நேரத்தை செலவிடுங்க. அதே போல் இங்கே நான் கதைக்க வர்றது 3 டாப்பிக்கில் கதைக்க போகிறோம். இவங்க ஹையர் ஸ்டடீஸ் செய்கிறவங்க அவங்களோட அகடமிக் சைட்லையும் நீங்கள் என்ன செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் அல்லது ஐடி கோர்ஸ் ஏதோ ஒரு வகையில் உங்களோட அறிவை வளர்க்குறதுக்குரிய கற்கை நெறிகளை தொடர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சரிதானே? அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே சமயம் இன்னொரு விஷயம் இருக்குது, ப்ரொஃபஷனல். நீங்கள் உங்களோட தொழில்துறையில் முன்னேறத்துக்கான சில கோர்ஸுகளும் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது இந்த கோர்ஸுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரைவேட்டில் போய் சில இடங்களில் போலியான கோர்ஸுகளை ஃபாலோ பண்ணுறதை விடவும் அதிகமான கோர்ஸ் இலவசமாகவே கவர்மெண்டால் செய்யப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நாம் எடுத்தோம்னு சொன்னால் டெக்னிக்கல் காலேஜ் இருக்குது. இலங்கையில் மொத்தமாக 38 டெக்னிக்கல் காலேஜஸ் இருக்குது. இந்த 38 டெக்னிக்கல் காலேஜிலையுமே இந்த கற்கை நெறிகள் இலவசமாக இருக்குது. அல்லது ஒரு சின்ன பேமெண்ட் கட்டுறதுக்கு, ஒரு சிறு தொகை பணத்துக்கு இந்த கற்கைகள் செய்யலாம், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நெய்ட்டா இருக்குது, நெய்ட்டாவுலையும் இப்படி இதுகளை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த விஷயங்களை தேடி எங்கெங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் என்னென்ன கற்கை நெறிகளை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறத தேடி அதுக்கு உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் அல்லது ஐடி 2 துறைகளில் ஏதோ ஒரு துறை அல்லது 2 துறையுமே என்ன செய்யுங்க, கம்ப்ளீட்டாக இந்த காலத்துக்குள்ளே என்ன செய்ய பாருங்கள், விருத்தி உங்கள்கிட்ட டெவலப் பண்ண கொள்ள பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஃப்ரீ டைம் வந்து கொண்டு இனி வாழ்க்கையில் ஒரு காலமும் கிடைக்காது. என்னென்னு சொன்னால், நீங்கள் இப்போ ஏஎல் செஞ்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் ஒரு 4 மாதம் கிடைக்கும். ஏப்ரல் லாஸ்ட்டில் தான் என்ன செய்கிறாங்க, ரிசல்ட்ஸ் அவுட் பண்ணுறான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு 4 மாதம் கிடைக்கும். நீங்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிட்டீங்க அல்லது ஏதோ ஒரு கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது மீண்டும் உங்களை இன்டேக் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் எடுக்கும். அப்போ டோட்டலாக உங்களுக்கு ஒரு 10 மாதம் ஒரு வெறுமனே நீங்கள் சும்மா இருக்கிற பீரியட். இந்த பீரியட் உங்களுக்கு இதுக்கு லைஃப்பில் இதுக்கு முன்னையும் கிடைக்கல, இதுக்கு பிறகும் கிடைக்காது. ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னே நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு வரும்போது இந்த பீரியட் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒவ்வொரு வருஷமும் முடிய சின்ன வெக்கேஷன் வந்துருக்குமே தவிர ஒரு 10 மாதம் கேப் பண்ணணும் உங்களுக்கு இது வரைக்கும் வரல. அதே போல் தான் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணினீங்க அல்லது ஜாப் வேர்ல்டுக்குள்ளே என்டர் பண்ணிட்டீங்க என்றாலுமே மீண்டும் இந்த ஒரு வெக்கேஷன் ஒரு 10 மாதம் கிடைக்க போகிறது இல்லை. அப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இந்த 10 மாதத்தை எப்படி பாவிக்கிறங்கிறத முதலாவது தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள். இந்த 10 மாதத்தை நீங்கள் வினைத்திறமாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுவீங்களாக இருந்தால் நீங்கள் பல விஷயத்தை முன்னேற்றி கொள்ளலாம். இதுக்கு முதலாவது நீங்களாக தனியே இருந்து ஒரு சின்னொரு என்ன செய்யுங்க, செல்ஃப் அனலைசிஸ் செய்யுங்க. நம்மள்கிட்ட இருக்கிற நாம் எதை நோக்கி போக போகிறோம் அந்த முடிவு எடுத்துட்டு, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நீங்கள் அகடமிக் சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போகிற துறையில் இருக்கிற நீங்கள் சிலர் என்ன செய்யலாம், இன்ஜினியரிங் ஆசைப்படலாம், மெடிசின் ஆசைப்படலாம், அல்லது அக்கௌண்டிங், அந்த துறைக்கு நீங்கள் என்னென்ன கோர்ஸுகள் இருக்குதோ அப்படிப்பட்ட கோர்ஸுகளையும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி கொமனான இந்த இங்கிலீஷ் ஐடி அல்லது அது சார்பான ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படியான சில கொமனான கோர்ஸுகளும் செய்யலாம். இந்த கோர்ஸுகள் அரசாங்கத்தில் செய்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அரசாங்கம் தான் நான் சொன்னேன், உங்களுக்கு டெக்னிக்கல் காலேஜ் இருக்குது, நைட்டாக இருக்குது. அது இல்லாமல்
சில யூனிவர்சிட்டிஸ் சில டிப்ளோமாஸ் கோல் பண்ணும். அதாவது இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரஜரட்ட யூனிவர்சிட்டி வந்துட்டு இங்கிலீஷ் டிப்ளோமாங்கிற ஒரு கோர்ஸ் கோல் பண்ணுவான். ஒரு 4 மாதத்து கோர்ஸ், ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 10 தொடக்கம் 15,000 பேமெண்ட்டுக்கு கோல் பண்ணுவான். அப்போ அப்படியான கோர்சஸ் நீங்கள் செய்யும்போது அது உங்களோட கெரியரில் என்ன செய்யும், அது ஒரு வெலிட்டாக இருக்கும். பின்னுக்கு உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான சர்டிஃபிகேட்டாக இருக்கும். இது தவிர நீங்கள் வெறுமனே ஒரு இந்த போலியான தனியார் நிறுவனங்கள்கிட்ட போய் செய்கிறது அது என்ன செய்யாது, உங்களோட காலம்தான் வீணே தவிர சில இடங்களில் நீங்கள் என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம், உண்மையாக நொலேஜ் எடுத்துக்கொள்ளலாம். சில தனியார் நிறுவனம் என்றாலும் நல்லா படிப்பிப்பாங்கன்னு சொன்னால் அந்த நொலேஜ் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்குரிய சர்டிஃபிகேட்டோ அல்லது உங்களுக்கு தகுதியான ஒரு வெலிடிட்டியான ஒரு சர்டிஃபிகேட்டோ உங்களுக்கு தரப்போகிறது இல்லை. அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, கட்டாயம் நீங்கள் ஹையர் ஸ்டடிக்கு போகிறவராக இருக்கலாம் அல்லது ஜாப் வேர்ல்டுக்குள்ளே என்டர் பண்ணவராக இருக்கலாம். இந்த காலத்துக்குள்ளே நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இந்த இங்கிலீஷாக இருக்கும். அதுக்கு பிறகு இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த ப்ரொஃபஷனுக்குள்ளே என்டர் பண்ண இருக்கிறீங்களோ அது சார்ந்த கோர்ஸ்களும் இருக்குது. இப்போ நான் அகாடமிக் சைடில் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன, நீங்கள் இங்கிலீஷ் செய்யலாம் அல்லது அது சார்ந்த இன்னும் பல கோர்ஸ்கள் இருக்குது. அது உங்களுக்கு உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் செஞ்சு கொள்ளலாம், உங்களோட துறைகளை பொறுத்து வேறுபடும். அது இதே போல் நீங்கள் ப்ரொஃபஷனல் சைட் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதை மெயினாக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, யாராக நீங்கள் மாற போகிறீங்க. நீங்கள் சமூகத்துக்கு இதுக்கு பிறகு உள்ளுக்கு போனீங்கன்னா ஒரு ஐடி ஃபீல்டில் போக போகிறீங்களா அல்லது அக்கௌண்டிங் ஃபீல்டில் போக போகிறீங்களா அல்லது ஒரு மெடிசின் ஃபீல்டில் போக போகிறீங்களா, இப்படி நீங்கள் போகிற துறை சார்ந்த ப்ரொஃபஷனலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு நான் சும்மா சொல்கிறேனே, ஒரு கொமர்ஸ் ஃபீல்டில் போகிறேன்னு சொன்னால் இதில் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில என்ன இருக்குது, டிப்ளமா கோர்சஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோம் டபிள்யூஐடிங்கிறது ஒரு அது. அதே போல் இதுக்கு அடுத்தது சில கோர்சஸ் இருக்குது. அப்படியான கோர்சஸை நீங்கள் என்ன செய்யலாம், தேடி செஞ்சு கொள்ளலாம். இது அக்கௌண்டிங் சைட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா சைட்லேயுமே ப்ரொஃபஷனலில் நம்மளோட குவாலிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குரிய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்குது. இது ஒரு ஷார்ட் பீரியட் கோர்சஸாக இருக்கலாம், வெறும் சர்டிஃபிகேட் கோர்சஸாக இருக்கலாம். இந்த கோர்சஸ் கொண்டு நீங்கள் நேராக போய் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. சில கோர்சஸ் வந்துட்டு ஆன்லைன்லேயே இருக்குது. சில கூகுளால் கொடுக்குறது, மைக்ரோசாஃப்டால் கொடுக்குறது, இப்படி சில இதில் கோர்சராங்கிற ஒரு நெட் இருக்குது, கோர்சராவால் கொடுக்குறது, இப்படி சில சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. இது தவிர இலங்கையில் இப்போது இயங்கி கொண்டிருக்கிற டிபி எடியூகேஷன்லையும் என்ன செய்கிறாங்க, சில ஃப்ரீ கோர்சஸ் என்ன செய்கிறாங்க இங்கே கொடுக்குறாங்க. அப்போ அதுகளை தேடி உங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனையும் நீங்கள் என்ன செய்யலாம், கூட்டி கொள்ளலாம். இது இல்லாமல் இன்னும் ஒரு சைட் இருக்குது, பெஷன்னு சொல்லுவோம். அதாவது நாம் அதீத விருப்பம் கொண்ட ஒரு துறை. இப்போ நாம் இதுவரைக்கும் படிச்சுக்கிட்டு வந்திருப்போம். அப்போ நம்மளோட எய்ம் எல்லாமே படிப்பில் நாம் எப்படி முன்னுக்கு போகிறோங்கிறது தான் இருக்கும். இதை தவிர நமக்கு இன்னும் சில திறமைகள் இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சிலர் நல்லா என்ன செய்வாங்க, பாட்டு படிப்பாங்க, சிலருக்கு ஃபோட்டோகிராஃபி விருப்பமாக இருக்கும், சிலருக்கு அடுத்தடுத்த இணைப்பாட விதான செயற்பாடுகள்னு சொல்லுவோம், அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். சிலருக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களோட பேஷன், சிலருக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சிலருக்கு சில ஒவ்வொரு விஷயத்தில் வேறுபட்ட இன்ட்ரெஸ்ட்டுகள் இருக்கும். அப்போ அந்த பேஷனை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த காலத்தை பாவிச்சு கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு சிலர் தையல் விருப்பமாக இருப்பாங்க, சிலருக்கு சமைக்கிறத பழகிறதுக்கு விருப்பம், இப்படி ஒவ்வொரு விஷயம் இருக்குது. இப்படி வேறுபட்ட துறைகளில் உங்களுக்கு ஒரு அதீத விருப்பம் ஒன்று இருக்கும். இதை நாம் சொல்லுவோம் பேஷன். உங்களோட ப்ரொஃபஷனல் வேறு, உங்களோட பேஷனுங்கிறது வேறு. அப்போ என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதை நீங்கள் தெரிவு செஞ்சு உங்களோட பேஷனை டெவலப் பண்ண என்ன செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி விருப்பமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அதிகமான நேரத்தை ஃபோட்டோகிராஃபியில் செலவழிக்கலாம். அது உங்களை இன்னும் என்ன செய்யும், டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால், நான் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான பீரியட் இதுக்கு பிறகு கிடைக்க போகிறது இல்லை. அப்போ உங்களோட பேஷனாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் சைட்டாக இருக்கலாம், அதோட அகாடமிக் சைட். நான் அகாடமிக் சைட்டை விடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அகாடமிக்கை சேர்த்துருக்கிறேன். நான் இப்போ ஒரு பெர்சன்டேஜ் கணக்கில் சொல்கிறேன்னு சொன்னால், மொத்தம் இதுக்கு இப்போ இருக்கிற வெக்கேஷனை நீங்கள் எப்படி பயன்படுத்தப்படுறீங்கன்னு சொன்னால், நாம் சொல்லுவோம் பேஷனுக்கு ஒரு 50% கொடுக்கலாம். ஏனென்றால் இங்கே இருக்கிற நாம் மெயினாக கொடுக்க வேண்டிய டைம் பேஷனுக்காக தான் இருக்குது. மெயின் இதுக்கு பிறகு நாம் பேஷனை டெவலப் பண்ணுறதுக்குரிய ஒரு சான்ஸ் கிடைக்க போகிறது இல்லை. ஏன் நாம் இதுக்கு பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம், யூனிவர்சிட்டி ஹையர் ஸ்டடிக்கு போகிறோம்னா நம்ம அகாடமிக் சைட்டுக்குள்ளே போகிறோம், அல்லது ஒரு ஜாப் வேர்ல்டுக்குள்ளே என்டர் பண்ணுறோம்னா ப்ரொஃபஷனல் சைட்டுக்குள்ளே போகிறோம். அப்போ இந்த 2 சைட்டுக்கு தான் நம்ம அதிக நேரத்தை கொடுக்க போகிறோம்.
ஆனால் இதை விடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதையும் நான் சேர்த்திருக்கிறேன். இப்போ நம்ம மொத்த நேரத்தில் ஒரு 50% பெஷனுக்கு கொடுக்குறோம், இன்னொரு 25% செய்யலாம், அகாடமிக்குக்கும் 25% கொடுக்கலாம், ப்ரொஃபஷனல் சைட்டுக்கும் கொடுக்கலாம். அப்போ இதுதான் நீங்கள் என்ன செய்யக்கூடியது, உங்களோட இந்த வெக்கேஷன், அதாவது இங்கே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிக நீண்ட வெக்கேஷனை பாவிக்கிறதுக்கு ஒரு பிளேன் செஞ்சு அதை வினைத்திறனாக பாவிச்சு கொள்ளலாம். சரிதான்? உங்களுக்கு இதுக்கு மேலதிகமாக எதுவும் தகவல் தேவைன்னு சொன்னால் கொமெண்ட்ல என்ன செய்யுங்க, போட்டுக்கொள்ளுங்க. நான் அதுக்குரிய விஷயங்களை அதுக்குரிய நபர்களினூடாக விளக்கம் எடுத்து உங்களுக்கு தந்து கொள்கிறேன். சரி, இது போன்ற பல வீடியோக்கள் எடுத்து எங்கள் சேனல்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். அது மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கலாம், அல்லது ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட தியரி வீடியோ, பேப்பர்ஸ் வீடியோக்கள் இருக்குது. இது சம்மந்தமான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் எங்களோட சேனலில் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் கீழே எங்களோட டெலிகிராம் லிங்க் தந்துருக்கிறேன். அந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதுனூடாக உங்களுக்கு கண்டினியூஸாக அப்டேட்டும் வந்து கொண்டு இருக்கும். சரிதானே? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே.